இன்றைய மாணவன் தான் நாடு காக்கும் தலைவராக சித்திக்கும் தேர்தலில் திக்கட்டும் வரவற்றும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சில அன்புடன் கொண்டர் தன்னமின்றி இன்னும் ஈர்த்து ரத்த சாத்தியத்தில் துவர்த்து பெற்ற சுதந்திர தினத்திலே அன்பு சொன்னவர் அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரம் ஏற்ற மண்ணிது வெற்றி விளைந்த மண்ணிது தியாகம் நிறைந்த மண்ணிது தாய்நாடு என்ற பெருமையில் சுதந்திரமாக சுவாசிக்கிறோம், சுதந்திரமாக பேசுகிறோம், சுதந்திரமாக வாழ்கிறோம். ஆனால் இந்த சுதந்திரம் என்பது நமக்கு எளிதாக கிடைக்கவில்லை. பல வீரர்களின் தியாகத்தால் கிடைத்தது, பல உயிர்களை அர்ப்பணிப்பால் கிடைத்தது, பல தலைமுறையின் போராட்டத்தால் கிடைத்தது. சிந்தி சுதந்திரம் தந்தார்கள், உயிரை தந்த உரிமையை தந்தார்கள். அவர்கள் கண்ட கனவை நாம் காப்போம், அவர்கள் கண்ட நாட்டை உயர்த்தி போட்டுவோம். மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், பாபு சிதம்பரம், சுப்பிரமணிய பாரதி எண்ணற்ற தலைவர்கள் நாட்டுப்பற்றின உயிரின வாழ்ந்த பூமி இது. அவர்கள் கண்ட கனவு வெறும் அரசியல் சுதந்திரம் மட்டுமல்ல, வறுமை இல்லா இந்தியா வேண்டும், ஊழல் இல்லா இந்தியா வேண்டும், கல்வியில் சிறந்த இந்தியா வேண்டும், அறிவியலில் உயர்ந்த இந்தியா வேண்டும், ஒற்றுமையில் வலிமையான இந்தியா வேண்டும். நம் இந்தியாவின் மிகப்பெரிய பலம் வேற்றுமையில் ஒற்றுமை. மொழிகள் பல, மதங்கள் பல, கலாச்சாரங்கள் பல, ஆனால் நாடு ஒன்று, கொடி ஒன்று, உள்ளம் ஒன்று, நம் கனவு ஒன்று. இதுதான் இந்தியா. இன்றைய இளைஞர்கள் தான் நாளை இந்தியா. நாம் படிப்போம் நாட்டை உயர்த்த, நாம் உழைப்போம் நாட்டை வளர்க்க, நாம் ஒற்றுமையாக இருப்போம் நாட்டை உயர்த்த. தேச மென்மூச்சு, தேசப்பற்று என்பேச்சு, தியாகிகளின் கனவு நிறைவேறட்டும், இந்தியா உலகின் தலை சிறந்த நாடாகட்டும். பேசியதோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனி தேவையில்லை விளக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.